வணக்கம் முருகன். கொல்கட்டாவில் பெண் மருத்துவர் கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை பற்றி பார்க்கலாம். 31 வயது மிக்க பிஜி பண்ணுற பெண் மருத்துவர் மேற்கு வங்கத்தில் அரசு மருத்துவமனையில் வச்சு கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார். அவர் செமினார் ஹாலில் இரவு பணியில் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார். சரி, இந்த நபர் எப்படி பிடிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, காவல்துறை விசாரணை தொடங்குறாங்க. ஒரு நபர் மட்டும் சந்தேகமாக ஒரு நபர் அவசரமாக மருத்துவமனை மட்டும் விடிகால 5 மணிக்கு வெளியேறாரு. அவர் மருத்துவமனைக்குள்ளே சென்ற நேரத்தை பார்க்குறாங்க. அடுத்ததாக வெளியேற நேரத்தை பார்க்குறாங்க. காவல்துறை அதிகாரிங்க அவங்களுக்கே உரிய பாணியில் அந்த ஆராய்ச்சியை தொடங்கும் பொழுது உள்ளே நுழையிறப்ப அவருடைய கழுத்தில் ப்ளூடூத் இருக்குது. மருத்துவமனை விட்டு அவசரமாக வெளியேறப்ப அவருடைய கழுத்தில் ப்ளூடூத் இல்லை. அதை வச்சு அவர் செய்திருக்கலாம் அப்படின்னு அவர் அனுமானமாக இருக்காங்க. அதே போல் அந்த பெண் மருத்துவர் இறந்த இடத்துல ஒரு ப்ளூடூத்து அந்த அந்த நிலையில் இருக்குது. அதை வைத்து 90% அவங்க உறுதிப்படுத்திடுறாங்க, இந்த நபர் தான் கொலையாளியாக இருக்கான் அப்படின்ட்டு. அந்த நபருடைய பெயர் சஞ்சய் ராய். இவருக்கு 4 முறை கல்யாணம் ஆகிருக்கு. அந்த 4 மனைகளும் இவரோட இப்போது சேர்ந்து வாழல. அடுத்ததாக இவர் பிரைவேட் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறாரு. காவல்துறையுடன் இணைந்து செயல்படக்கூடிய அரசு அதிகாரி கிடையாது, பிரைவேட் அதிகாரியாக செயல்படுகிறார். அடுத்ததாக இவர் குத்து சண்டை வீரர். அதுக்கு மேலே இவருடைய பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவருடைய செல்ஃபோனை பிடிச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது ஏராளமான ஆபாச படம் இருக்குது. ஆபாச படம் எப்படிப்பட்ட ஆபாச படம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடூரமாக பெண்களை தாக்கி அவர்களை ரேப் பண்ணுற படம் ஃபோன் முழுக்க நிரம்பி இருக்கிறது. அதனால் அவருக்கு காவல்துறை அதிகாரிகளே அவர்களுக்கு உண்டான பாணியில் விசாரித்து இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அத்தோட அந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்ததாக பிரேத பரிசோதனை. அந்த அறிக்கையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் மருத்துவர் தைராய்டு எலும்பு நொறுங்கும் அளவர்களுக்கு அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, காது, கண், மூக்கு, வாய், மார்பில் ரத்தம் வந்திருக்கு. பெண் உறுப்பு, தொடை, இப்படி ஏராளமான இடங்களில் ப்ளீடிங் வந்திருக்கு. குறிப்பாக கண்ணுலையும் காதுலையும் ரத்தம் வந்திருக்கு. ஒரு ரேப் கேஸில் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பிரேத பரிசோதனை பண்ண டாக்டருங்களுக்கே ஆச்சரியம் தரக்கூடிய அளவில் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்திருக்கு. அப்படி வெளிவந்த பிறகுதான் காவல்துறைக்கு தெரிய வருகிறது இவர் ஒருவர் மட்டும் இந்த கொலையில் ஈடுபடவில்லை அப்படின்னு தெரியுது. அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறந்த பெண் மருத்துவனுடைய உடல்லேருந்து 150 மில்லி திரவமானது சேகரிக்கிறாங்க. திரவம்னா ஆண் உடலுறவு கொள்ளும் பொழுது வெளிவரும் விந்தணு தான் அந்த திரவம். ஒரு ஆணினுடைய உடம்புலேருந்து ஒரு முறை அதிகபட்சம் குறைந்தபட்சம் 10 ml அதிகபட்சம் 15 ml வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். அப்படி பார்த்தோன்னா 150 ml கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுதுன்னு அந்த பெண்ணினுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியிடுகிறார்கள் டாக்டர். அடுத்ததாக இந்த கொலை நடந்தது வெள்ளிக்கிழமை விடியகால 3லேருந்து 5 வரை நடந்திருக்குன்னு சொல்லிடுறாங்க. நடந்து 4 நாட்கள் ஆகிறது. ஒருவரை மட்டும்தான் காவல்துறை கைது செய்திருக்காங்க. அதன் பிறகு இந்த வழக்கில் எந்த முன்னேற்றம் கிடையாது. அப்படி இருப்பதற்கு காரணம் எப்படின்னு பார்த்தோம்னா, இவர் ஒரு காவல்துறை உதவி அதிகாரி. ஒன்றுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளே இதில் ஈடுபட்டிருந்தால் இப்படிப்பட்ட வழக்கில் எந்த விதமான முன்னேற்றம் ஏற்படாது, அல்லது அரசியல்வாதிகளுடைய தொடர்பு இருந்தாலும் முன்னேற்றம் ஏற்படாது. அதன் காரணமாக இந்தியா முழுக்க 3-4 நாட்கள் கழித்து மருத்துவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. அதன் விளைவாக இந்த வழக்கு கொல்கட்டா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் மூலமாக வழக்காக சேர்க்கப்படுகிறது. உடனடியாக விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறது. சரி, இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து இந்தியாவில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்க ஆண்கள்லாம் குரூர மனம் படைத்தவர்கள். ஒரு கொலை குற்றம் செய்யக்கூடிய குரூர மனம் படைத்தவர்கள். பெண்களுக்கு எதிரான ரேப் அதிகமாக பண்ணுறவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இதில் ஏராளமான தவறுகள் இருக்குது. என்ன தவறுன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றம் இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு விரைவாக தண்டனை வழங்குவதே இல்லை. அப்படிங்கிறதோட தண்டனையே வழங்குவதில்லை. சிறைச்சாலையில் வைத்து 3 நேரம் எங்களுக்கு அருமையான சாப்பாடை போட்டு, டிவியை போட்டு, சிக்கனை போட்டு வளர்த்துறதுனால இந்த குற்றவாளிகள் திருந்துவதில்லை. சிறைச்சாலை என்பது அவர்கள் திருந்துவதற்கான இடமே கிடையாதுங்க. குற்றத்தை பண்ணிவிட்டு சுகமாக அங்கே எல்லா வசதியோட வாய்ப்போட வாழறாங்க. வெளியே வந்தால் தான் அவங்க உழைச்சி சாப்பிடணும். உள்ளார ஜெயிலில் இருந்தாங்கன்னா உழைக்கவே தேவையில்லை. உழைக்காமே 3 நேரம் சாப்பாடு போட்டுறாங்க. அதன் காரணமாக தான் இதை போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
அடுத்ததாக நிர்பயா வழக்கு. டெல்லியில் நடைபெற்ற நிர்பயா கற்பழிப்பு கொலை தான் இந்தியாவிலேயே மிக கொடூரமான கற்பழிப்பு கொலையாக இருந்தது. அதைவிட மிக கொடூரமான கற்பழிப்பு கொலை எது என்றால் இதுதான். இப்படி நடப்பதற்கு காரணம் குற்றவாளிகளுக்கு தண்டனை விரைவாக வழங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதற்கு உதாரணம் நிர்பயா வழக்கு. நிர்பயா வழக்கில் ஒரு 4 வருஷம் தீர்ப்பு விசாரணை அரெஸ்ட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு மட்டும் சொல்லாமே வச்சுருக்காங்க. குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க, தூக்கு தண்டனை வழங்க, கொடூரமான தண்டனை வழங்குறதுக்கு நீதிபதிகளுக்கு விருப்பம் இல்லை. அதன் பிறகு ஆந்திராவை சேர்ந்த கால்நடை பெண் மருத்துவர் கொடூரமாக கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு ஒரு இந்தியா முழுக்க நீதிமன்றத்தின் மேலே ஒரு மோசமான பார்வை, கொடூரமான பார்வை இருந்தது. அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் நிர்பயா வழக்கு குற்றவாளிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது, தூக்கு தண்டனை வழங்கியது. அப்படிப்பட்ட நிலை தான் இன்னமும் நடந்துகிட்ருக்கு இந்தியா முழுக்க. 2 வயசு குழந்தைய கற்பழிப்பு பண்ணுறான் 50 வயசு முதியவர், 16 வயசு பையன் 15 வயசு பொண்ணை ரூம் போட்டு கற்பழித்து கொலையை செய்கிறான். ஆனால் அந்த குற்றவாளிகளெல்லாம் சிறுவர்னு சொல்லிட்டு சீர்திருத்த பள்ளியில் தான் சேர்த்துறாங்க வழிய தண்டனை வழங்கல. நல்ல வேளையாக இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கலைங்க, கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் நடந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தால் என்னென்னு பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10-12 வருஷம் இந்த வழக்கை இழுத்து நீதிபதிகள் குற்றச்சாட்டு நிரூபிக்கல சொல்லிட்டு இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அதற்கு உதாரணம் தான் மருத்துவர் கனகராஜ், நரம்பியல் மருத்துவர் கனகராஜ் அவர்களுடைய வழக்கு 13 வருஷம் 14 வருஷமாக இழுக்கடிச்சு குற்றம் நிரூபிக்கப்படலன்னு அனைத்து குற்றவாளிகளுமே சென்னை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. சரி, மருத்துவர் கொல்லப்பட்டது உண்மை, அவர் செத்து போயிட்டது உண்மை. ஆனால் அந்த குற்றவாளிகள் யாருமே குற்றம் செய்யலைன்னு நீதிபதி சொல்லிட்டாரு, அது உண்மை. அப்படின்னா இந்த கொலை செய்தவர் யாருன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குமா இல்லையா? எந்த உத்தரவுமே கிடையாது. அதுதான் இந்தியாவில் நீதிமன்றத்தால் நடக்கப்பட்டும் கொடூர ஜனநாயக படுகொலை. இதை போன்ற சம்பவங்கள் இந்தியாவில் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். அதற்கு காரணம் இந்திய நீதித்துறை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.